Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் மூடு பனியால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மேல் செங்கம், தண்டம்பட்டு, அந்தனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று காலை மூடு பனி நிலவியது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் சாலையில் எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். திருநெல்வேலியில் ஓய்வு பெற்ற ஆசிரியையிடம் 160 சவரன் தங்க நகை மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் பெற்று மோசடியில் ஈடுபட்ட பெண் பிடிபட்டார். தெற்கு கள்ளிக்குளத்தை சேர்ந்த அமிர்த ஹெலன் ராஜாத்தியிடம் பாரதியார் தேவராஜன் மற்றும் அவரது உதவியாளர் பவுலினி ராணி ஆகியோர் கடந்த ஆண்டு 1.5 லட்சம் ரூபாய் காசோலையாகவும் அதன் பின்னர் சிறிது சிறிதாக 160 சவரன் தங்க நகைகளையும் கடனாக பெற்றதாக கூறப்படுகிறது. நகைகளை அடகு வைத்து இரிடியம் தொழிலில் பணத்தை முதலீடு செய்ததாக கூறி தொடர்ந்து ஏமாற்றி வந்த நிலையில் அவர் அளித்த புகாரின் பேரில் பவுலின் ராணி பிடிபட்டார். தேவராஜன் தலைமறைவான நிலையில் இவர்கள் அப்பகுதியில் 10 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடியில் ஈடுபட்டிருப்பது அம்பலமாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி கோவில் பதாகையில் சாலையில் வழிந்தோடும் கழிவுநீரால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கால்வாயிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் அப்பகுதி முழுவதும் தேங்கி நிற்பதால் கடுமையான துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வரும் நிலையில் இதுகுறித்து ஆவடி மாநகராட்சியில் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் ரேஷன் அரிசி ஏற்றி வந்த 3 லாரிகள் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் தேங்கிய மழைநீருடன் இருந்த சேற்றில் சிக்கிக் கொண்டன. காட்பாடி பகுதியில் உள்ள அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகம் மழையால் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் இந்த விற்பனை கூடத்திற்கு காட்பாடி ரயில் நிலையத்தில் இருந்த 3 லாரிகள் மூலம் ரேஷன் அரிசியை ஏற்றி வரப்பட்டது. அப்போது விற்பனை கூட வளாகத்தில் இருந்த சேற்றில் 3 லாரிகளும் சிக்கிக் கொண்டன. திறனற்ற திமுக அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை கூட முறையாக பராமரிப்பதில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் களம்பூர் அருகே வடமாதிமங்கலம் பகுதியில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட திமுக நிர்வாகியை போலீசார் கைது செய்யவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வடமாதிமங்கலம் பகுதியில் சமூக விரோதிகள் சிலர் மணல் கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்த நிலையில் ஜேசிபி வாகனம் மற்றும் 2 டிராக்டர்கள் சிக்கியது. இந்த நிலையில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கோடீஸ்வரன் என்பவரை கைது செய்யாமல் டிராக்டர் ஓட்டுநரை மட்டும் ஏவல் துறை கைது செய்துள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் மணல் கடத்தல், கஞ்சா விற்பனை என குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் திமுகவினரை போலீசார் கைது செய்யாமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியைச் சேர்ந்த மீனவர் ஒருவரின் வலையில் மருத்துவ குணமிக்க அரிய வகை கூரல் மீன்கள் சிக்கின. பாம்பன் பகுதியைச் சேர்ந்த மீனவரான கார்ல் மார்க்ஸ் என்பவரின் வலையில் மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்த 2 கூரல் மீன்கள் சிக்கிய நிலையில் இரு மீன்களும் 2 லட்சம் ரூபாய் வரை விலை போனது. மேலும் இதுபோன்று ஏதாவது ஒரு முறை மட்டும்தான் அரிய வகை மீன்கள் கிடைக்கின்றன என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வரும் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் தோட்டக்காரர் தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் கழிவுநீர் தொட்டி நிரம்பி குடியிருப்பின் பின்புறம் மலக்கழிவு குட்டை போல தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நிர்வாக திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் அடுக்குமாடி குடியிருப்பு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பகுதியில் விளைநிலங்களில் உள்ள மின்மாற்றிகளில் இருந்து காப்பர் கம்பிகள் திருடப்படுவதால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. அல்லூர், அம்மன்பேட்டை, வெள்ளம்பெரம்பூர், திருப்பந்துருத்தி உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள விளைநிலத்தில் 5க்கும் மேற்பட்ட மின்மாற்றிகளை உடைத்து மர்ம நபர்கள் சிலர் காப்பர் கம்பிகளை திருடிச் சென்ற நிலையில் தற்போது திருவாளம்பொழியிலும் மின்மாற்றியை உடைத்து காப்பர் கம்பிகள் திருடப்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் காவல்துறையினர் ரோந்து பணி மேற்கொள்ளாததே தொடர் திருட்டிற்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்கள் ஒரு 20 வருஷமாக இங்கே விவசாயம் பண்ணுறோம். 20 வருஷத்துல 2019ஆம் ஆண்டு மும்முனை மின்சாரம் வாங்கினோம் தட்கல் மூலியமாக. ஆனால் அதை போட்டு ஒரு 6 வருஷமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறாங்கிறது பொதுமக்களாகி உங்களுக்கும் இல்லாமல் நாட்டு மக்கள் அறிஞ்ச விஷயந்தான். அப்போ சுமார் ஒரு 10 மணிக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்க, மர்ம நபர்கள் வந்து மேலே இருந்த மின்மாற்றி டிரான்ஸ்ஃபார்மை கலட்டி அது உள்ள காப்பர் காயில் திருடிட்டு போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக எங்களோட விவசாயமே ஸ்தம்பித்து போகிற நிலைமைக்கு நாங்கள் ஆளாயிட்டோம். இப்போ நாற்று விட்டு 15 நாள் ஆகுது. அந்த நாற்றுக்கு தண்ணி விடுற நிலைமை இல்லை. வாய்க்கால் வசதியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருக்குது. வாய்க்கால் தண்ணி இட்டேரி பாயிறது கஷ்டம்.
திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை பேரூராட்சிக்கு உட்பட்ட குண்டுமல்லி பகுதியில் கடந்த 2 நாட்களாக கழிவுநீர் நிரம்பி சாலையில் சென்று வருவதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அந்த பகுதி மக்கள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. தனது அரசு நிர்வாக சீர்கேடுகளால் பொதுமக்கள் பல்வேறு துயரங்களை அனுபவித்து வருவதை கண்டுகொள்ளாமல் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்று வெற்று கோஷமிட ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா என பொதுமக்கள் காட்டமாக விமர்சிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் அச்சங்குளம் கிராமத்தில் 2 கோயில்கள் பூட்டி கிடப்பதை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகம் முன் கிராம மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். வாழவந்தான் மற்றும் திருவுரையம்மன் கோயில் நிர்வாகியான ரத்தினம் கணக்குகளை ஒப்படைக்காதது குறித்து வட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் கோயில்களின் சாவியையும் ஒப்படைக்க மறுத்து கூட்டத்தை ரத்தினம் புறக்கணித்ததை கண்டித்து 150க்கும் மேற்பட்டோர் தர்ணாவில் ஈடுபட்டது பரபரப்பாக்கியுள்ளது. கடந்த 2 வாரமா எங்க ஊர் கிராம தெய்வங்களுக்கு பூஜை வழிபாடு செய்ய முடியாம கோயில் பூட்டி கிடக்கு. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில கூட நாங்க போய் விளக்கேற்ற முடியல. அதனால தாசில்தார்ட்ட மனு கொடுக்கறதுக்காக இன்னைக்கு வந்தோம். தாசில்தார்ட்டையும் சாவி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கள் இன்னைக்காவது வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி சாமி கும்பிடணும். ஏன்னா கிராம தெய்வங்கள் தான் எங்களுக்கு காவல் தெய்வம். அதனால நாங்கள் இந்த பெண்கள் அனைவரும் சாவி வாங்கிட்டு நேராக கோயிலில் போய் விளக்கேற்றுற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். கலைஞ்சு போக மாட்டோம். இதை உறுதியாக சொல்கிறோம். இதுக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளணும். சென்னை மூலக்கொத்தளம் ராமதாஸ் நகர் பகுதியில் உள்ள 11 மாடிகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் 10 நாட்களாக லிப்ட் இயங்காத நிலையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வாரிசு அமைச்சர் உதயநிதியால் திறந்து வைக்கப்பட்ட நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் லிப்டுகள் இயங்காததால் குடியிருப்பு வாசிகள் வயதானவர்கள் சொல்லொன்னா துயரத்தை அனுபவித்து வருகின்றனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு அதிகாரிகள் உடனடியாக சீரமைக்குமாறு வலியுறுத்துகின்றனர். ஈரோடு சூரம்பட்டி அருகே அங்கன்வாடிக்கு சென்ற 5 வயது சிறுவன் ஓடையில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவத்தில் அங்கன்வாடி பணியாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது தாமதமான நடவடிக்கை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 5ஆம் தேதி நடந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய விடிய அரசின் அதிகாரிகள் அங்கன்வாடி பணியாளர் லாவண்யாவை பணியிடை நீக்கம் செய்தும் மேற்பார்வையாளர் மல்லிகாவிற்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸும் அனுப்பிய நிலையில் இதெல்லாம் கண்துடைப்பு நாடகம் என பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சேதமடைந்த மின்மாற்றி கம்பங்களை மாற்றி அமைக்காத விடிய அரசிற்கு கண்டனம் எழுந்துள்ளது. சேத்தியாத்தோப்பு மேட்டு தெரு காளியம்மன் கோயில் தெரு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மின்மாற்றியை தாங்கி நிற்கும் 2 கம்பங்கள் எப்போது வேண்டுமானாலும் முறிந்து விழும் நிலையில் மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது. அவற்றை மாற்ற பலமுறை கோரிக்கை வைத்தும் விடிய அரசின் மின்வாரியத்துறை கண்டு கொள்ளவே இல்லை. இதனால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் பழுதடைந்த கம்பங்களை உடனடியாக மாற்ற தவறினால் வரும் தேர்தலில் தீய சக்தி திமுகவிற்கு தக்க பாடம் புகட்டப்படும் என எச்சரித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் மேல் சீசமங்கலம் ஊராட்சி அண்ணாநகர் பகுதியில் 4 ஆண்டுகளுக்கு மேலாக கழிவுநீர் கால்வாய், சாலை, மின்விளக்கு உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அவதியுற்று வருகின்றனர். இந்நிலையில் தற்போது பெய்த மழையால் கழிவுநீருடன் மழைநீர் சாலையில் தேங்கி நோய் தொற்று பரவும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு 4.5 வருஷமா தண்ணி தேங்குது. ஒவ்வொரு வீட்லேயும் 2 குழந்தை 3 குழந்தை இருக்குது. இந்த வயல் தான் பள்ளிக்கூடம் போனோம். குழந்தைங்க பையோடு வீழ்ந்து போயிடுறாங்க. பால் கேனாக விற்க வரவங்களும் கேனோட ஊற்றி போகுது. பால்காரும் வரமாட்டேன்றாங்க தெருவுக்கு. எங்கள் வெளியே போகிற ஆம்பளைங்களும் சிறைக்கு வீந்துடுறாங்க. நான் கூட 2 வாட்டி வீந்துட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தனியார் நிறுவன செல்போன் டவர் அமைக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். துக்கம்பாளையம் தெருவில் செல்போன் நிறுவன டவர் அமைக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் குடியிருப்புகள் நிறைந்த இப்பகுதியில் செல்போன் டவர் அமைக்கக்கூடாது என கூறி எதிர்ப்பு தெரிவித்தனர். செல்போன் டவர் அமைத்தால் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் அதிக அளவில் பாதிக்கப்படுவார்கள் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் தெரிவித்தனர். இங்கே பொதுமக்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் இங்கே போகிற இடம். அது இல்லாமல் ஒரு 300-400 பேர் குடியிருக்காங்க. எங்களுக்கே தெரியாமல் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு குழி நோண்டி என்ன விஷயம்னு கேட்டால் திடீர்னு ஏர்டெல் டவர் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு. இங்கே குழந்தைங்க விளையாடும். நாளைக்கு தீ விபத்து ஏற்பட்டால் கூட இங்கே வண்டி பாதையே பார்த்திங்கன்னா 6 அடி தான் இருக்குது. இதுக்குள்ளே எப்படி அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரியல. இது மிகவும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா மன உளைச்சலை ஏற்படுது. யார்கிட்டையும் கேட்கவே இல்லை, கோரிக்கை கேட்கல, பக்கத்தில் வைக்கிறோமா போகிறோமான்னு எதுவுமே கேட்கல.
திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூரில் மின் இணைப்பு மற்றும் குடிநீர் நிறுத்தப்பட்டதை கண்டித்து குடியிருப்பு வாசிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அகரம் சன் சிட்டி என்ற குடியிருப்பில் 600க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் குடியிருப்பு சங்க நிர்வாகிகளிடம் மின்சாரம் மற்றும் குடிநீருக்கு பணம் செலுத்தி வந்த நிலையில் அவர்கள் ஊராட்சிக்கு குடிநீர் கட்டணம் கட்டாததுடன் மின்சாரத்துறையிலும் 16 லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்தாமல் முறைகேடு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 5 நாட்களாக சன் சிட்டி குடியிருப்பில் மின்சாரம் மற்றும் குடிநீர் நிறுத்தப்பட்டுள்ளதால் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ள குடியிருப்பு வாசிகள் மின்சாரம் மற்றும் குடிநீர் வழங்க கோரி திருவள்ளூர் சுங்குவாச்சத்திரம் நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ள வந்து 600 வீடு இருக்கு. ஓகேவா, இது என்ன பண்ணிருக்காங்க, அசோசியேஷன் தான் நடத்திட்டு இருக்கு இது வரைக்கும். பட் இது வரைக்கும் வந்து கரண்ட் பில் எல்லாம் அசோசியேஷன் தான் கட்டிட்டு இருந்தாங்க. நாங்கள் மெயின்டெனன்ஸ் கட்டி நாங்கள் பார்த்துன்னு இருந்தோம். இப்போ திடீர்னு வந்து கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. இப்போதான் தெரியுது 2 வருஷமா கரண்ட் பில் பெண்டிங்ல இருக்குன்ட்டு. அது வந்து கிட்டத்தட்ட 16 லட்சம் பெண்டிங்ல இருக்கு. ஸோ இப்போ கட் பண்ணதுனால எங்களுக்கு தண்ணி இல்லை. கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் அசோசியேஷன் நடத்துறது, அவங்க தான் இதெல்லாம் பண்ணதே அவங்க தான். எப்போ பஞ்சாயத்து சேர்த்தாங்க எங்களுக்கு தெரியாது. சரி சார், ஒரு வீட்டில் ஒரு வாரத்துக்கு கரண்ட் பில்லு கட்டினா ஃபீஸ் கேரியர் பிடிக்கிட்டு போவாங்க. 17 லட்சம் வர்ற வரைக்கும் ஈபி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அது சொல்லுங்க முதல்ல எங்களுக்கு. அது என்ன பண்ண ஈபி தான் ஃபுல் தப்புங்க சார். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பழுதாகி நின்ற தனியார் பேருந்தால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சிங்கப்பெருமாள் கோயில் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் பேருந்து திடீரென பழுதாகி நின்றது. இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மேலும் நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்றன. தமிழகத்தில் ஒரே நாளில் 54 வெளிநாட்டு தூதரகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திரைப்பிரபலங்கள் இல்லம், உயர்நீதிமன்றம், அமெரிக்க துணை தூதரகம், விமான நிலையம், பள்ளி, கல்லூரி, ரயில் நிலையங்கள் என தமிழகத்தில் நாள்தோறும் வெடிகுண்டு மிரட்டல் வந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் டிஜிபி அலுவலகத்திற்கு வந்த இமெயிலில் ஒரே நாளில் 54 வெளிநாட்டு தூதரகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரியவந்துள்ள நிலையில் மிரட்டல் விடுப்பவர்களை பிடிக்க முடியாமல் விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை அரசின் வேளாண்மை மைய வணிக வளாக கடைகளை தனியார் நிறுவனம் பூச்சிக்கொல்லி ரசாயன குடோனாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம் இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என கூறியதால் தங்களுக்கு இயற்கை வேளாண் இடுபொருட்களை அரசு வழங்கும் என விவசாயிகள் எதிர்பார்த்திருந்தனர். இந்நிலையில் எடப்பள்ளி ஒருங்கிணைந்த வேளாண் மையத்தில் உள்ள கடைகளை தனியார் பூச்சிக்கொல்லி நிறுவனம் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து குடோனாக பயன்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. இதற்கு விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே டாஸ்மாக் கடை அருகே ஒருவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நல்லத்தான் காடு பகுதி சோமநாதர் கோயில் டாஸ்மாக் கடை அருகே 54 வயது நபர் அரங்கசாமி கழுத்தறுபட்டு கொலை செய்யப்பட்டதில் அனுமதியின்றி பார் நடத்திய 20 வயது நபர் செல்வராஜ் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஸ்டாலின் மாடல் அரசின் டாஸ்மாக் கடை தங்களுக்கு வேண்டாம் என கூறி நல்லத்தான் காடு கிராமத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து விடியா திமுக அரசு மக்கள் விரோத அரசாக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பள்ளிவாரத்து பொண்ணு போனா பள்ளிவாரத்துல இருந்து வாத்தியார் வரைக்கும் கருப்படுத்தி கொள்றாங்க பொண்ணோல. எத்தனை கொலை நடந்திருக்கு, எத்தனை எங்க நடந்திருக்கு, கண்ணால சும்மா இருக்க கண்ணால பாத்துட்டு தான் நாங்கெல்லாம் இருக்கிறோம். இப்ப இதனால தானே 35 வயசு 25 வயசு 18 வயசு பொண்ணை கட்டி கொடுத்தா அது பொண்ணு ஒரு பிள்ளை வச்சு விட்டு அதை கொடுமை எடுத்துறது, அது சுருக்கு பிடிச்சிட்டு போயிருது, மருந்து குடிச்சிட்டு ஆகுது. எதனால? இந்த சாரா கடைனாலதான், பிராந்தி கடைனாலதான் வந்து நடக்குது. எடுத்து கூடாது, வைக்க கூடாது. மயிலாடுதுறை ரயில் நிலையம் தொடர்பாக நீண்ட காலமாக உள்ள கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. 100 ஆண்டுகளை கடந்துள்ள மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் இருந்து காரைக்குடிக்கு மீண்டும் சேவையை தொடர வேண்டும், மயிலாடுதுறை திருவாரூர் லைனை அனைத்து பிளாட்பாரங்களுடன் இணைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும், காரைக்கால் பேரளம் இடையே பயணிகள் ரயில் போக்குவரத்தை தொடங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில் நிலையம் முன்பு அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது.
20 ஆண்டுகளுக்கு முன்னாடி மீட்டர் கேஜ் போன காலத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா காரைக்குடி வரைக்கும் இங்கேருந்து வண்டி தொடர்ந்து இருந்தது. அதே மாதிரி சென்னையிலேருந்து உங்களுக்கு காரைக்குடி வழியாக வண்டி இருந்தது. அந்த வண்டியெல்லாம் வந்து ஃப்ராட் கேஜ் போட்டதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க. அதை வந்து அந்த வண்டிகளை தொடர்ந்து இயக்கணுங்கிற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மக்காச்சோள பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். நரிக்குளத்தில் சுமார் 200 ஏக்கரில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டுள்ள நிலையில் இரவு நேரங்களில் விளைநிலங்களுக்கு வரும் காட்டுப்பன்றிகள் பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் தற்போது வரை 10 ஏக்கர் அளவுக்கு பயிர்கள் சேதமடைந்துள்ளதாகவும் வனத்துறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். தண்ணி பாய்ச்சினாங்காட்டி கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் வந்து கருதுகோர அளவு வந்துருச்சு. 60 நாள் பயிர் ஆயிடுச்சு. 60 நாள் பேரும் பால் வரும். அந்த பால் வாடகைக்கு காட்டு பண்ணி கூட்டமாக உள்ள இறங்குது. வீட்டில் 4 ஆள் 5 ஆள் உள்ளவங்க வந்து காவலுக்கு இருக்காங்க. கொஞ்சம் வசதி இல்லாங்க வீட்டில் இருக்காட்டி அந்த காடெல்லாம் அழிவாகுது. அழிவாகுதுன்னா அதே மாதிரி பன்னிகள் வந்து கட்டுப்படுத்த இது வரைக்கும் அதிகாரிகள் எதுவும் முன் வரல. சொல்லுதோ வராங்க பார்க்காங்க போகிறாங்க, நீங்கள் தான் முள்ள அகட்டியும் அதெல்லாம் சொல்லுதாங்க. அது சாத்தியமான கூறல. எங்களுக்கு வந்து பக்கத்தில் சிறுவத்தில் பன்னியை சுட்டு கொண்ட மாதிரி எங்களுக்கு ஃபாரஸ்ட் வந்து உள்ள ஒரு மாதத்துக்கு 2 தடவை வந்து பன்னிகளை ஒரு கட்டுப்படுத்தினா தான் நல்லாயிருக்கும். ஒரு களைச்சு விட்டா தான் நல்லாயிருக்கும். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே நீதிமன்ற உத்தரவுப்படி ஆக்கிரமிப்பை அகற்ற வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகம் முன் கிராம மக்கள் காத்திருந்தனர். வடசல்பட்டி கிராமத்தில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பாதையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஆக்கிரமிப்பை அகற்ற உத்தரவிட்டும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆக்கிரமிப்பை அகற்ற வலியுறுத்தி கிராம மக்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவுகளை கூட மதிப்பதில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.